வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஃப் உறுப்பினர்களை உஷார், பிப்ரவரி 15 கடைசி தேதி, இதை செய்யவில்லை என்றால் பிரச்சனை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ அப்டேட். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் உள்ளது. இன்னும் 5 நாட்களுக்குள் அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணி உள்ளது. அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வங்கி கணக்கு மற்றும் யுனிவர்சல் கணக்கு எண்ணை ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கான கடைசி தேதி பிப்ரவரி 15 என இபிஎஃப்ஓ நிர்ணயித்துள்ளது. முன்னர் இந்த காலக்கெடு ஜனவரி 15 இருந்தது. இந்த காலக்கெடு பல முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இபிஎஃப் சந்தாதாரர்கள் இபிஎஃப்ஓ தொடர்பான இந்த பணியை பிப்ரவரி 15 தேதிக்குள் எப்படியாவது முடிக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களின் பிரச்சனைகள் பின்னர் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சில பலன்களை உறுப்பினர்கள் பெற முடியாத சூழல் ஏற்படலாம். உதாரணமாக 2024-25 மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட ஊக்க திட்டத்தின் பலன்களை எந்தவித தடையும் இல்லாமல் பெற ஊழியர்கள் தங்கள் யுனிவர்சல் கணக்கு எண்ணை ஆக்டிவேட் செய்து தங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை முழுமையாக இணைக்க வேண்டும். இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு யுஏஎன் மிகவும் முக்கியமானது. இது செயலில் வைக்கப்படாவிட்டால், அதாவது இதை ஆக்டிவேட் செய்யாவிட்டால் இபிஎஃப் கணக்கு தொடர்பான பணிகள் சிக்கிக்கொள்ளக்கூடும். இது ஒரு 12 இலக்க எண்ணாகும். இந்த எண் எப்போதும் மாறாமல் அப்படியே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழியர்கள் பணிபுரியும் நிறுவனத்தை மாற்றினால் யுஏஎன் மாறுமா? ஊழியர்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறினாலும் இந்த யுஏஎன் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஊழியர்கள் வேறு இடத்திற்கு தங்கள் வேலையை மாற்றும் போது பிஎஃப் கணக்கை மாற்றலாம். இதை ஆன்லைனிலே செய்யலாம். இது மட்டுமல்லாமல் ஊழியர்கள் தங்கள் இபிஎஃப்ஓ தொடர்பான பல பணிகளை ஆன்லைனிலேயே செய்து முடிக்கலாம். பிஎஃப் கணக்கை நிர்வகித்தல், ஸ்டேட்மெண்ட் அதாவது பிஎஃப் அறிக்கைகளை செக் செய்தல், அறிக்கையை பதிவிறக்குதல், பணப்பரிமாற்றம், பிஎஃப் முன்பணம் பெற ஆன்லைனில் விண்ணப்பித்தல் போன்ற பணிகளை இப்போது ஆன்லைனிலேயே செய்ய முடியும். இதனுடன் ஊழியர்கள் தங்கள் ஆதார் மற்றும் பிற தகவல்களையும் ஆன்லைனில் புதுப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.